காஜலஸ் காங் த நியூ எம்பையர் படம் ரிலீஸ் ஆகி நேராச்சிலேயே வந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ப்ரீக்வலாக ஒரு காமிக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காஜலாக்ஸ் காங் த ஹண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது காஜலாக்ஸ் காங் த நியூ எம்பையர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை தான் இதில். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே காமிச்சிருப்பாங்க. காஜலாவும் காங்க ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்க, பட் தனித்தனியாக சண்டை போகிற ஒரு கதையை தான் இதில் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம் அனுமதி நிலையத்தையுமே காட்டியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த காமிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காமிக் எக்ஸ்பிளேஷன் வீடியோலாம் அதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் இடத்துக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஹால் இடத்துக்கு இப்போ இவங்க தான் இருக்கீங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிக்குள்ள வந்து ஒரு ஸ்பைன் ப்ராலர் வந்து நம்ம காங்க அட்டாக் பண்ண பார்க்குது. தண்ணி கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தூக்கி அடிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா காற்றுக்குள்ளே தூக்கி வீசிடுறாப்புல நம்ம காங்க. ஸோ அது கூடயும் சண்டை அடிச்சு ஒரு தூக்கி பிடிச்சிட்டாப்புல. அதுக்கடுத்தது ஸ்பைன் ப்ராலர் பயந்துக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடிடுது. ஸோ ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பில் கால் வச்சு ஏகப்பட்ட கத்திங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு கத்தியில் ஷாக் அடிச்சு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆக வைக்குது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராப்பில் ஒரு ஹண்டர். இவன் போய் பார்த்தீங்கன்னா ரேமன் மார்ட்டின் அப்படின்னு சொல்லப்படுறவன். ஸோ என்ன பண்ணுறான்னா இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர் ப்ளஸ் இந்த மாதிரி ஹாலத்தில் இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடுற ஒரு ஆள் தான். பேரலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலாவை காட்டுறாங்க. ஸோ காட்ஜிலா பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஆயில் ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. சைடில் இந்த பக்கம் நம்ம அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பேர்னியை காட்டுறாங்க. ஸோ பேர்னி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த காட்ஜிலா வந்து டைட்டன்ஸோட மூமெண்ட்டை நோட் பண்ண வேலை பண்ணிட்டு இருக்காப்புல. முக்கியமாக நம்ம காட்ஜிலாவோட மூமெண்ட்டை அது ஒரு பழைய ஆயில் ட்ரிக்கு போகுது அப்படின்றதையும் அவர் நோட் பண்ணுறாப்புல. ஸோ ஆயில் ட்ரிக்கு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா அந்த ஆயில் ட்ரிக்கே அடிச்சு நொறுக்குது. ஸோ அந்த ஆயில் ட்ரிக் அடிச்சு முறுக்கிறதுக்கப்புறம் இது ஏன் இந்த மாதிரி திடீர்னு இப்படி பண்ணுது, எத்தனை நாள் நல்லா இருந்துச்சு, அது ஏதோ ஒன்று தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பேர்னி நினைக்கிறதோட சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமன் மார்ட்டினை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு பேஸ்மெண்ட்டே இருக்குது. அங்கே ஏகப்பட்ட டைட்டன்ஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சி பாடம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இவன் வேலை பார்த்தீங்கன்னா டைட்டன் ஹண்டர் தான். ஏகப்பட்ட டைட்டன்ஸை ஹண்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ லைக் இது எப்படி சொல்கிறது, ஒரு வேட்டைக்கார அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தான் அந்த ஸ்பைன் ப்ராலரையும் தூக்கிட்டு வரான். அது ஆல்ரெடி பேரலைஸ் ஆயிருக்கு. அதையுமே இப்போ பாடம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காப்புல. ஸோ அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஹால் இடத்துல காங்க காட்டுறாங்க. ஸோ காங் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காங்குக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியப்படுது. அப்படியே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போகிறாப்புல. அங்கே ஏகப்பட்ட டைட்டன்ஸோட எலும்பு கொடுக்கல் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போன உடனேயே அந்த ஹேக்ஸுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளிச்சத்தில் மிளற ஆரம்பிக்குது. அந்த டைமில் சைடில் நிறைய கேவ் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த கேவ் பெயிண்டிங்குள்ள ஏகப்பட்ட டைட்டன் சண்டை போகிறத காட்டுறாங்க. எல்லாத்துலேயுமே காட்ஜிலா முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம காங்கும் காட்ஜிலாவும் அடிச்சுக்கிட்டது, காட்ஜிலாவும் கிடோராவும் அடிச்சுக்கிட்டது, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலாவுக்கும் ஷீமோக்கும் உண்டான சண்டையை கூட அதில் காட்டுறாங்க. அதுலேருந்தே தெரியுது காட்ஜிலாவுக்கும் ஷீமோக்கும் ஆல்ரெடி ஒரு டைம் சண்டை நடந்திருக்கு. அப்படி இல்லைனா ஃபியூச்சர் நடக்க போகிற சண்டையை ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்ற மாதிரி. GXKக்கு இது ஒரு லீடிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைட்டனை ஹண்ட் பண்ணுறதுக்காகவே ரேமன் மார்ட்டின் தனியாக ஒரு பெரிய சைஸ் ரோபோட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஒன் பீஸ் வர ரோபோட்டு, அப்புறம் இந்த ரோபோட்டு, அப்புறம் நம்ம மான்ஸ்டர்வர்ஸ்க்கும் ஜஸ்டிஸ் லீக்கும் நடக்கும் கிராஸ் ஓவரில் வந்த ஒரு ரோபோட்டு. ஸோ மூணுங்களையும் வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் டைட்டன் ஹண்டர் இந்த ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணுறான். லைக் இதுக்கு முன்னாடி ஏபெக்ஸ் அந்த மெக்கா காட்ஜிலாவை கிரியேட் பண்ண மாதிரி இவனுமே ஒரு பெரிய சைஸ் ரோபோட்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த யூனிவர்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய சைஸ் ரோபோட் கிரியேட் பண்ணுறது சும்மா போச்சுங்க, பொஸ்க்கு ரெடி பண்ணுறானுங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு இந்த பக்கம் காட்ஜிலாவுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம் அனுமன் நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஃபேக் பீக்கனை ரெடி பண்ணி காட்ஜிலா அவங்க வேணும்னே பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டு அந்த இடத்துல வர வச்சுட்ருக்காங்க. பட் காட்ஜிலாவுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லாக வந்துடுது. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே காட்ஜிலாவை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த ரோபோட் காட்ஜிலா கூட சண்டை போடுற அளவுக்கு ஒன்றும் பவர்ஃபுல்லாக இன்னும் ஆக்கப்படல. ஸோ இவன் இந்த டைட்டன் ரோபோட்டை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். என்னன்னா அந்த ஸ்பைன் ப்ராலர் கூட சண்டைக்கு போகிறான். ஸ்பைன் ப்ராலரை அடித்து தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா மிதிச்சு ஒரு வழியாக போட்டு தள்ளிடுறான் அந்த ஸ்பைன் ப்ராலரில். லைக் இந்த மெக்கா காட்ஜிலா வந்துட்டு அந்த ஸ்கல் கிராலர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை போட்டு தள்ளிட்டு இருக்கான். சைட் பை சைடாக ஸ்கில்லாக காட்டுறாங்க. ஸோ ஸ்கில்லாக அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தையே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல இருக்கிற அந்த ரேடியேஷன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுவும் போயிடுது. காட்ஜிலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்துடுது. இந்தியாவும் ஏர்ஃபோர்ஸை வச்செல்லாம் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகலை. அந்த டைட்டன் மொத்தத்தையுமே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலாவே அந்த இடத்துக்கு வருது. ஸோ வந்து பார்த்து தான் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்களா, லேட்டாக வந்துட்டோம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுது. கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ரேமன் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 2014 எப்படின்னா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. 2014 தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா படம் நடந்திருக்கும். அண்ட் காட்ஜிலா ஈவெண்ட்ஸுமே அப்போ தான் நடந்திருக்கும். அப்போ நான் ரேமன் மார்ட்டின் அவன் ஃபேமிலியோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த சிட்டியை தான் மியூட்டோஸ்க்கும் டைட்டன்ஸ்க்கும் உண்டான அந்த சண்டையில் நம்ம காட்ஜிலாவுக்கும் மியூட்டோக்கு உண்டான சண்டையிலே அந்த சிட்டியில் தான் அடிப்படுது. அந்த டைமில் அவன் ஃபேமிலியோடு இருந்துட்டு இருக்கான். அவன் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே அமைச்சிட்டு இவன் அப்படி பார்க்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்க்குறான். அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பேர் காப்பாற்றுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது அவன் ஃபேமிலி ஆல்ரெடி அந்த டைட்டன்ஸ்குள்ளே நடந்த சண்டையில் இறந்துட்டாங்க. இவன் மட்டும்தான் எப்படியோ அந்த இடத்துல உயிர் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
தெரிய வருது. ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழிச்சு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் எடுக்கிறான், இந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான முயற்சியில் தான் இந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணுறது, அந்த டைட்டன்ஸை கொல்கிற எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பீக்கனெல்லாம் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. பட் ஆன் பண்ணி வச்ச அந்த பீக்கனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஜிலா வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லாக வந்தது. ஸோ ஸ்கில்லாவுமே அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ அதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூகேல வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஜிலா வரதுக்கு முன்னாடியே ஸ்கில்லாக வந்து அந்த இடத்த அடிச்சு நோக்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குமே காஜிலா என்ட்ரி கொடுக்குது. ஸோ இட்டாலியிலையுமே தகராறு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமன் மார்ட்டின் அவனோட அந்த ஷிப் அண்ட் க்ரூ ரோபோட்லாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்போ ஹால் இடத்துக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹால் இடத்துக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஹால் இடத்துக்குள்ளே ஒரு வழியாக போயிட்டான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த சப்ளைஸு ரோபோட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ப்ளஸ் அவனோட ஆளுங்களையுமே வர வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா டைட்டல்ஸும் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்குறான். அந்த ரோபோட் எடுத்து நான் வந்து பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்பேட் ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தால் அந்த வார்பேட் கூட வம்பிழுத்து அந்த வார்பேட்டையுமே போட்டு தள்ளிடுறான். சும்மா தூங்கிட்டு இருந்த வார்பேட்டையும் போட்டு தள்ளிட்டானா. ஸோ இந்த வார்பேட்டை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளினதுக்கப்புறம் நம்ம காஜிலாவுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம காங்க்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சென்ஸ் ஆகுது. என்னடா ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குதோ அவர் என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காங்குக்கு தெரிஞ்ச உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காங்க உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டு என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் அடிச்சு எகிரி போகிறாப்புல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்ததான் அந்த அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்தால் ஒரு பெரிய சைஸ் எருமை மாடு, ஆக்சுவலி இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த எருமை மாட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேமன் மார்ட்டின் போட்டு தள்ளிட்டான். ஸோ இது நம்ம அதே இடத்துக்கு பக்கத்துலலாம் ஒரு ஸ்பைன் ப்ளோர் இருக்கிறதுமே அவங்களுக்கு தெரிய வருது. அதை தேடி அவன் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அந்த டைட்டன் கொண்டு போட்டால் அந்த செத்த டைட்டனை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த ஸ்பைன் ஃப்ளோரை வேட்டையாடுறதுக்காக ரேமன் போயிட்டு இருக்கும்போது அதுங்களோட குட்டிங்களை மட்டும் பார்க்குறான். அந்த குட்டிங்க அந்த பக்கமே ரெண்டுமே சண்டை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் குட்டியை அட்டாக் பண்ணுற அந்த கேப்பில் அதுங்களோட அம்மா ஸ்பைன் ஃப்ளோர் வந்துடுது. குட்டிங்களை அட்டாக் பண்ணுற கோவத்தில் அந்த ஸ்பைன் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா இவனையும் அட்டாக் பண்ணுது. இவனும் அதை திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடியாமல் என்ன பண்ணிட்டான்னா அந்த ரோபோட்டோட தலையில் இருந்த கொம்பை வச்சு அந்த ஸ்பைன் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டுடுறான். இந்த பக்கம் சைடில் நம்ம ஸ்கில்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கடைசியாக ஐ திங்க் இட்டாலிக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்டாலிக்கு வந்த அந்த ஒரு ஸ்கில்லாக கூட நம்ம காஜிலா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காப்புல. நம்ம காஜிலா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கில்லாக கூடயே வந்துட்டு இப்போ அந்த இடத்துல சண்டை நடக்க போகுது. பட் அந்த சண்டையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ பண்ணி காஜிலாக்ஸ் காங் எதையும் பேரில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அதை நம்ம காஜிலாக்ஸ் காங் மூவியில் பார்த்துருப்போம். இந்த பக்கம் நம்ம காங் அந்த சவுண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த டைட்டனை கொண்டு அவங்க எல்லாருமே அதை பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ இவங்களும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம காங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போகிறேன் ஆளுங்களை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவனும் அந்த ஸ்பைன் ஃப்ளவரில் மண்டையில் இருக்கிற அந்த கொம்பை வச்சே குத்தி கொண்டுட்டான். பெரிய ஸ்பைன் ஃப்ளவரில் கொண்டுட்டு அந்த குட்டிங்களையும் கொள்றதுக்கு போகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா காங்கோட என்ட்ரி. ஸோ காங்குமே வந்துட்டு இந்த டைட்டன் ரோபோட் கூட சண்டை போட இறங்கிட்டாப்புல. ஸோ ஆரம்பத்தில் நார்மலாக சண்டை போட்டு பார்க்குறப்பல முடியல, இதுக்கப்புறம் முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ரி ஒரு கிக்கு பஞ்செல்லாம் விட்டு தூக்கி அடித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிடிச்சி ஒரு சூப்ளெக்ஸ் ஒன்று போட்டாப்புல. அப்படியே தூக்கி அடித்து அந்த விளிம்புலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ரோபோட்டை தள்ளி விட்டுட்டாப்புல. தள்ளி விட்டதுக்கப்புறம் அதோட கையை மட்டும் காங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரேமான் மார்ட்டின் கத்துறதோட அந்த கையை பார்த்தீங்கன்னா விட்டு காங் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஆர்மரையே பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறாப்புல கீழே. அதுவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்குது. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேமான் மார்ட்டின் சாகலை, உயிரோடு தான் இருக்கான். அவன் வெளியே வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். பட் வெளியே அந்த 2 ஸ்பைன் ஃப்ளவரோட குட்டிங்களுமே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுமே பார்த்து அவன் பயந்துடுறான். சடனாக காங்கத்தில் நடந்து வரும்போது அந்த சைடில் ஒரு அலறல் சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ புரிஞ்சு போச்சு அவன் மனசை செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் மார்ட்டின் அந்த இடத்துல கொன்னதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கதையும் முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா GXK த ஹண்டர் காமிக். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ரோபோட் ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. இதோட கண்டினியூஷன் தான் இப்போ GXKல வந்த அந்த மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த காமிக். இந்த காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஸ்டோரிக்கான GXK த நியூ எம்பையருக்கான லீடாக சில விஷயங்களை கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட்டையுமே அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அந்த காஜிலா சில ஃபைட்டை பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை, எதுக்கு அது திடீர்னு வந்துச்சுன்ற மாதிரி. பட் இதோட கண்டினியூஷனாக தான் அந்த இடத்துல அந்த ஃபைட் வந்துட்டுருக்கு. ஸோ அது இப்போ காட்டியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டோரி ஃப்ளோவாக வந்துட்டுருக்கோம். பட் அது காட்டில் இதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவ்வளோ நான் ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.